ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೂ ಜಗನ ಸಮಸ್ಯೆಗೆ தேச்சுந்தி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நேற்று நாங்கள் நானும் ஹஸ்பண்டும் பார்க் போயிருந்தோம். வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிறது அங்கே போயிருந்தோம். அதை தான் நான் உங்ககிட்ட வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செகண்ட்ஸில் வண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அதோட ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம நேற்று நாங்கள் பார்க் போனதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவருக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். கீரை கட் பண்ணியிருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம் மட்டும் கொஞ்சமாக இருக்குது. பாத்திரம் கொஞ்சம் கழுவிக்கணும். அதுக்கப்புறம் கழுவின பாத்திரம் நல்லா இருக்குது. இதில் சாப்பாடு இருக்குது. சாப்பாடுன்றேன். இதில் பருப்பு குழம்புக்காக வேக வச்சுருக்கேன். இப்போ தான் சாப்பாடு செஞ்சு முடித்தேன். இது நேற்று மிச்சமான சாப்பாடு. பார்த்திங்களா, நேற்று காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு. காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் சொரக்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாமே. வெளில கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். துணி மட்டும் துவைக்கணும். என்னோடய ட்ரெஸ் மட்டும், அதை மட்டும் துவைச்சா போதும். இந்த பக்கம் தாத்தா பாட்டி இருப்பாங்க. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஹேங்கர் ஒன்று மாட்டினேன். இங்கே பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம். இதுதான் என்னோடய மேக்கப் ஹால். பார்த்தீங்களா? ஓகே வாங்க, நேற்று நம்ம எங்கே போகணுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது வேளாங்கண்ணி ஸ்கூல்கிட்ட இருக்கிற பார்க்கு. இது ஹோசூர் பக்கத்தில் இருக்கும். வேளாங்கண்ணி ஸ்கூல் பார்க்குன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். இந்த பக்கம் குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஊஞ்சல் விளையாடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒன்றும் கூட காலியாகவே இல்லை. எல்லாருமே நேற்று சண்டே அப்படின்றதுனால எல்லாருமே நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபுல் டே ஓப்பனிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போனதே 2 மணிக்கு சமையலெல்லாம் முடிச்சுட்டு நேற்று. அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் போகணும். நான் வாங்க போனது என்னவோ லைனிங் வாங்க தான் போனேன். பட் அவர் சரி வா பார்க்குக்கு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். நானே அதிசயமாயிடுச்சு. என்னடா இது இப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பார்க்கவே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோடு எல்லாமே இந்த பக்கம் வாக்கிங் பண்ணுற வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா தினமும் இந்த பக்கம் ரிலாக்ஷனாக அதுக்கப்புறம் வாக்கிங்கெல்லாம் போயிருக்கும். முன்னாடி இந்த மரங்கள்லாம் குட்டி குட்டி மரங்களாக இருந்துச்சு. நான் அப்போது ஸ்டார்டிங்கில் இப்போ நான் வருவேன், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வருவேன். அதுக்கப்புறமும் வந்திருக்கேன். இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குல்ல மரங்கள்லாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க தான் செம்ம பெருசாகிடுச்சு. நானே பார்த்து என்னடா இது காடு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இழந்த பழம் எல்லாமே, அந்த இழந்த பழம் இல்லாத என்ன சொல்லுவோன்னு சொல்லி அந்த பேர் எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். இழந்த பழம் தான் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் மெரூன் கலர் மாதிரி, மெரூனுக்குள்ள இந்த பிளாக் மாதிரி மிக்ஸ்டாக ஸ்கை ப்ளூ மாதிரி. ஸ்கை ப்ளூ கூட கிடையாது. ஐயோ இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப சொதுப்பலாக இருக்குது. நாங்கள் நேர்லி பழம்னு சொல்லுவோம், நேர்லிக்காய் அப்படி சொல்லுவோம். அது தமிழில் பியூர் தமிழில் இழந்த பழம்னு சொல்லுவாங்களா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப டீப்பாக போகுது. எனக்கு இன்றைக்கி வாய் ரொம்ப கோளாறு அடிக்குது. இதுதான் அந்த பழம் பாருங்கள். நான் பறிச்சிட்டு இருக்கும்போதே ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்கடி அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு போங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தேன். அவர் தான் வீடியோவே எடுத்தார். எனக்கே தெரியாது அவர் எடுத்தது. நான் அந்த பக்கம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டதையும் வீடியோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சைடு
தண்ணி இருந்துச்சு, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த சைட்லேருந்து அந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது பிரிட்ஜு மேலே அந்த சைடு இது வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கோட்டமாரியம்மன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்கிறது. அதுக்கப்புறம் வாத்து ஒன்று தவந்துட்டு இருந்துச்சு, அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். பார்க்க ஆனால் செம்மையாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மூங்கில் செடி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் வந்து சாப்பிட்டு இருந்தேன், அதை எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். சாப்பிட்றதெல்லாம் நான் வீடியோவில் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவப்படுத்துறது என்னை வந்து வந்து வீடியோக்காக மட்டும் தான் கூட்டிட்டு போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்லுங்க, இப்போ கிளியராக சொல்லுங்க. வேலை இல்லைன்னா என்ன பண்ண வீட்டில் மைண்ட் ஃப்ரெஷ் இல்லை, ஃப்ரெஷ் ஆகுச்சா ஆகலையா? என் கூட வந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதா இல்லை ஹாப்பி ஆகுதா? ஹாப்பி ஆகுதா? அந்த மூஞ்சியை பார்த்தா தெரியலையா அந்த மாதிரி ஹாப்பியான மாதிரி? என்ன புசுக்குன்னு சொல்கிறாரு, நீ என்ன சுற்றத்துக்கா வந்த, வீடியோ எடுக்கிறது தானே வந்த அப்படின்ட்டாரு. அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியாது? எல்லாமே தெரியும். நடிப்பு, அதிகமாக நடிப்பு, உலக அழகா மகா நடிப்பு நீ நடிக்கிறது எல்லாமே. தமிழ் கற்றுக்கோங்க, அப்போ தான் உன்னை தமிழ் பையன் சொல்லுவாங்கல்ல. போகணும் நல்லா. எங்கே? சாமி கோவிலுக்கு போக போகிறோம். ஓகே, நம்ம கோவிலுக்கு போகலாம். ସେଇଠି ଯିବା କାଲି ପାଖକୁ। நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்களா, அது நேச்சுரலாக அப்படியே இருக்கட்டும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் வந்து பச்சையம்மன் கோவில்னு சொல்லுவோம், அந்த கோவில் அங்கே இருக்குது. இது வந்து ஷார்ட்கட் ரோடு, இது ஒரு ரோடு இருக்கும். இந்த பக்கமும் வந்து இது என்ன ரோடுன்னு சொல்லுவாங்க, ஏஆர்ஆர்எஸ் சில்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இதில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு தான் வந்து நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். நான் அதுக்கிட்ட சொன்னேன், அந்த 20 ரூபாய் கடையில் மட்டும் வைங்க, மேட் வந்து அங்கே புசு புசுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு, நீங்களே பாருங்கள். அவரை சொல்கிறேன் இருங்க அப்படின்ட்டு, இருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஒரு குட்டி குட்டி கோவில் எல்லாமே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துலையுமே வந்து ஒரு விநாயகர் வைக்கிறதுக்காக சூப்பராக டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து என்னால் அதிகமாக எடுக்க முடியல, ஒரு கேமரா வந்து சரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து பைக்கில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதனால சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. அது பக்கம் வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோவில் காட்டினா நம்ம வீடியோக்கு வாங்க வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆனால் கோவில் பக்கம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதுதான் அந்த இடம். உள்ளே வந்து இன்னுமே நல்லா நீட்டாக அழகாக இது பண்ணியிருக்காங்க. கேமராவில் வந்து கொஞ்சம் தான் வந்து அட்டாச் ஆகிடுச்சு, ஏன்னா இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. இதான் பாருங்கள், ஏஆர்எஸ்எஸ் சில்க்ஸ். இது வந்து சாரீ அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். ரேட்டுன்னு சொல்கிறாங்க, பட் என்ன ஏதுன்னு சொல்ல. இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த 20 ரூபா கடை பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இதோ அதுதான். அது ஒழுங்காக காட்டவே இல்லை, நான் கூட நினச்சி நிற்கிறாருன்னு பார்த்தா அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சாமி கணேசர் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்க, எனக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்கெங்கேயோ போய் எந்தெந்த ரோடில் வரும்னு எனக்கே தெரியல, அவருக்கு தெரிஞ்ச இடம் கூட எனக்கு சரியில்லை. இது வந்து சத்யா. இந்த பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும்,
நாங்கள் வந்து அம்மா கூடலாம் அப்போல்லாம் நடந்தே வருவோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இந்த வழியாக தான் நாங்கள் வந்து வர்றது போகிறது எல்லாமே பண்ணுவோம். அது கொஞ்சம் ஞாபகம் வந்துடுச்சு, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு உண்மையாகவே. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்தோன்னா இந்த மாதிரி இடையிடையில வந்து நாங்கள் போவோம். எப்படியும் நாங்கள் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு 4-5 வாட்டியாச்சு நாங்கள் வந்துடுவோம். சுருக்கு ஏதாவது இல்லைன்னா கூட சும்மா அப்படியே அதை வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு போய் சொல்லி வந்து ஏதாவது இது பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் அம்மா கூட வர்றது. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, தேவையானது மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப மிஸ் பண்ண அம்மா உண்மையாகவே ஃபுல்லாக ஃப்ரீயாக விடுவாங்க. இவர் கூட வந்தால் அந்த வண்டியில் தான் போகணும், இங்கே நில்லுங்கன்னா இங்கே நிற்பாங்க, அவ்வளோதான். அம்மா அப்படி கிடையாது, இந்த இதுக்கு போகலாமா, அதில் போய் பார்க்கலாமா, அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா, அப்படி தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இந்த சைடில் வந்து அம்மா இங்கே தான் வந்து புடவை வாங்குவாங்க. இப்போ புடவை கடை போச்சு பார்த்திங்களா அங்கே. அதுக்கப்புறம் இன்னொரு கடை வந்து இருக்குது, ரெகுலராக அம்மா வாங்குகிற புடவைக்கு எல்லாமே. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேல் தான். சாரி, இப்போ லைனிங் வாங்குறது இந்த சைடில் இருக்கிறது தான் நான் வாங்க போகிறேன். லைனிங் எல்லாம் வாங்கினது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், என்னென்ன வாங்கினேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த லைனிங் கடை. உள்ளே போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து செகண்ட்ஸில் பைக் வாங்கலான்னு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த ஒயிட் கலர் தான் அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். வாப்பா நம்மளுக்கு அந்த ரேட்டு கலர் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, வா அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். மலைக்கோயில் போகிறது வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி போகணும், என்ன எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது. ஓகேவா? இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து நிறைய சொதப்பல் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை இருக்கிறதுனால என்னால் சொதப்பல்லையே இதாகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.